ஹலோ பைட்ஸ். டெய்லியும் ஹெல்த்தி வெர்ஷனாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அன்ஹெல்தி கம்ஸ் ஹெல்த்தி வெர்ஷன் பார்ப்போமா? டோஃபு பாஸ்தா பார்க்கலாமா? டோஃபுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்குவோம். கார்ன உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கார்ன் வேகுற டைம்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஹீட் ஆனதும் கொஞ்சமா ஆயில், உப்பு சேர்த்துட்டு என்ன பாஸ்தா உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அத போட்டு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஒரு கடாயில கொஞ்சமா நெய் ஊத்திட்டு அதுல ஒரு 5 பூண்டு, 5 முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச டோஃபு போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தா வேகுற டைம்ல, அந்த கார்ன் வேகுற டைம்ல இதுவும் சைமல்டேனியஸா ரெடி பண்ணிட்டோம்னா, ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த டிஷ் செஞ்சு முடிக்க ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பாஸ்தாக்கு நம்ம எல்லாமே வறுத்தோம் இல்லைங்களா? அத எடுத்து லைட்டா ஆற வச்சலாம். அதே கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு, பாஸ்தாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், கேப்சிகம் இது 2ம் தான் வதக்கிக்கிறேன். கார்னும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ்ல 1 ஸ்பூன் எக்ஸ், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு, கொஞ்சமா அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்ன் வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணிட்டோம். தென் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க பாஸ்தா மாரி அரைச்சு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கிளறிட்டு, லாஸ்ட்டா உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் ஸ்லைஸோ இல்ல கிரேட்டட் சீஸ், மொசரெல்லா சீஸ் இதுல உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த சீஸ் நல்லா மேல தாராளமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, கரெக்ட்டா ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணா அந்த சீஸ் நல்லா அழகா மெல்ட் ஆகி வரும். அது பாதி மெல்ட் ஆனதுமே நல்லா கிண்டி விட்டுட்டீங்கன்னா, மொத்தமா அழகா கோட் ஆயிடும். தென் ஹாட்டா எடுத்து ஆரிகானோ உங்களுக்கு வேணும்னா, மேல அப்படியே தூவி எடுத்து சுட சுட சாப்பிட்டா செம சூப்பரா இருக்கும். ஓகே, நாளைக்கு சமைப்போம். டாட்டா.